எப்படி இருக்கீங்க? எடுத்தடுத்து எல்லாம் நீங்க மற்றாக்களுக்கு அபிப்பிராயம் சொல்றாளா? நீங்க அப்படி அபிப்பிராயம் சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு நல்லா பொருந்தும். ஒருத்தன் கல்யாண நாள் அதுவுமா அவங்க மனைவி கொடுத்த கேசரிய சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த அம்மா பக்கத்துல இவரை சாப்பிடும் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கான். எதுவும் பேசல, சாப்பிட்டுட்டு தட்டை வச்சுட்டு பேசாம உட்காந்துருக்கான். அந்த அம்மா கேட்டா, ஐயோ நான் உனக்கு அழகா கேசரி பண்ணி கொடுத்தேன், அது எப்படி இருக்குன்னு ஒரு அபிப்பிராயம் சொல்ல மாட்டியா? மண்ணு மாதிரி தின்னுட்டு இருக்க. அந்த அம்மா பேசியிருக்கா. அதுக்கு அவன் சொல்லியிருக்கு, 15 வருஷத்துக்கு முதல் இப்படி ஒரு சம்பவத்துல நான் சொன்ன அபிப்பிராயத்தின் விளைவுகள் இன்னைக்கு வரைக்கும் நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அப்படி என்ன ஆச்சுன்னு அந்த அம்மா கேட்டிருக்கா. அவன் சொன்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க வந்தேன்னா நீ இப்படித்தான் கேசரியை கொண்டு வந்து கொடுத்த, நான் அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். பக்கத்துல இருக்க அப்பா எப்படியா இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டாரு. நானும் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஆனா நான் சொன்னது கேசரிய, எங்க அப்பா எடுத்தாரு முடிவு உன்னை பத்தி, இன்னைக்கு நான் கல்யாணம் கட்டினதுக்கு அதுதான் காரணம்னு அவன் சொல்லியிருக்கேன். அது போல நீங்க அபிப்பிராயம் சொல்ல போறீங்களா இருந்தா கேட்கிறவன் எதை நினைக்கிறான்றத நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட அபிப்பிராயத்தை சொல்ல பாருங்க. இல்லாட்டி இப்படி விஷயங்களை நீங்களே மாட்டிப்பீங்க. திங்க் அபவுட் இட். ஹாவ் a nice day.